எளிய மக்களுக்கான கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எதுக்கு? மக்களை படிக்கிறதுக்கு பீகார்ல இருந்து அங்கிருந்து இங்கிருந்து ஆள் கொடுத்து வீக வகுப்பாளர்கள், அது எளிய மக்களுக்கான கட்சி இல்ல. பிராண்டிங், எளிய மக்களுக்கான கட்சி எதுக்கு பிராண்டிங் பண்ணுது? எதுக்கு புரியலையே. இந்த வீக வகுப்பாளர்கள் தேர்தல் அரசியலை தான் குறி வைப்பாங்க, மக்கள் அரசியலை பேச மாட்டார்கள். மக்களின் அரசியலை பேசுறவர்கள் மக்களிடமிருந்து மக்களை படித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு பிரச்சனைக்கான காரணங்களை கேட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு போறது மக்களுக்கான அரசியல். அப்படி செய்யலையே. அவங்க தேர்தலுக்கான கூட்டணிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சார். பிரசாந்த் கிஷோர் விஜய் கட்சியோட தேர்தலுக்கான பிரசாந்த் கிஷோர் பீகார்ல ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. அந்த கட்சியோட தம்பி விஜயோட கட்சி கூட்டணி வைக்க போதா? இல்ல, தேசிய அரசியல் கொண்டு போற மாதிரியான சூழ்நிலை உருவாக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, அது அவர் நிலைப்பாடு. நல்லவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சா, நல்லவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சா எல்லாரும் வரவேற்பார்கள் பேசியிருக்காங்க. நல்லவர்களை வரவேற்கத்தான் செய்வாங்க, அது காலங்காலமா நடந்தானே இருக்கு. யாருன்னு சொல்லணும்? பண்ணையார் ஆட்சி, பரம்பரை ஆட்சி, அதை அகற்றுவோம்னா இப்ப நான் சொல்றேன். நான் எங்களுடைய அரசியல் எதிரி இந்த நிலத்தில் நச்சு அரசியல், நாச அரசியல், தீய அரசியல், இந்த ஊழல் லஞ்ச அரசியல், இந்த மத போதை அரசியல், இதையெல்லாம் கொண்டு வர்றது திமுக தான். அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். என் இனத்தை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திமுக. தமிழர் என்று பேசி தமிழ் மொழியை அழிச்சு தமிழர் உரிமையெல்லாம் பறித்து இந்த நிலத்தின் வளத்தை எல்லாம் நாசமாக்கின கட்சி ஆட்சிகள் இதுதான். இந்த நிலத்தில் இருக்கிற தீய அரசியலுக்கான நச்சு வேர் திமுக. அதை நாங்க எதிர்க்கிறோம், ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி எதாவது சொல்லணும்ல. மதவாத சக்திங்கிறீங்க பாஜக கொண்டு வந்து கால் உண்ட வச்சது யாரு? காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இந்த மத கோட்பாட்டில் என்ன வேறுபாடு? ஒருத்தன் இடிப்பான், ஒருத்தன் இடிக்க அனுமதிப்பான். ஒருத்தர் சவுண்ட் ஆஃப் வியாரால் இந்து சும்மா, பக்கத்தில் ஒருத்தர் எஸ் வியாரால் இந்து சும்மா. சவுண்ட் இந்துத்துவா, சாப்பிட்டு இந்துத்துவா, வேற ஏதாவது மாறுதல் இருக்கா? சரி, இப்ப நீங்க சொல்ற மொழிக் கொள்கையிலேயே காங்கிரசின் நிலைப்பாடு பிஜேபியிலிருந்து வேறுபாடு ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் தம்பியினுடைய நம்பிக்கை வெற்றியடைய நான் வாழ்த்துறேன். இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, யார் கூட நண்பராக அவர் ஒரு எதிரியாக பேசல. அப்படி இருக்கும்போது நண்பர்கள் எதிரிகள் எதை அழைப்பு கொடுக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நீங்க எதையோ ஒரு பதில வச்சுக்கிட்டு என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றது? விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பு இல்ல. நாங்க அப்படி பார்த்தா விகிதாச்சார அடிப்படையில் வெற்றியை கேட்கிறோம். இப்போ நான் 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கேன். குறைஞ்சது எனக்கு 4 தொகுதி வெற்றி தரணும்ல. வாக்கு விகிதாச்சார அடிப்படையில் அப்படி பிரிங்க. நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கிற போது எங்களுக்கான அந்த தொகுதி விகிதம் குறைய வாய்ப்பு இருக்கு. இருக்கிறதுல இதை சீரமைக்கிறதுனால என்ன மாறுதல் வரும்னு தேர்தல் முறையில் நிறைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுது. நான் கேட்கறது 6 தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி 3 தொகுதிக்கு ஒரு சட்டமன்றம் என்ற முறையை கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். அதுதான் நீங்க நிறைய பேருக்கு பிரதிநிதித்துவம் வரும். இப்ப நான் மீனவர்னா எனக்காக நீங்க பேசுவதை விட நானே பேசுவேன். நான் வேளாண் குடிமகன்னா எனக்காக நீங்க பேசுவதை விட நானே பேசுவேன். அப்ப அதுதான் இங்க சரியான ஒரு மாறுதலை, வளர்ச்சியை, ஒரு மாற்றத்தை உருவாக்குமே ஒழிய இருக்கிறதுல போய் சீரமைக்கிறேங்கிறது சரியா இல்லாது. எப்படி தம்பி எல்லாருக்கும் கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம்ங்கிறதா வளர்ச்சியை நோக்கி போக ஒழிய நீங்க தொகுதி இப்படி பார்த்து அப்படி மாத்துறதெல்லாம் வளர்ச்சி வரும். இதெல்லாம் ஏதாவது நம்பக்கூடியதா இருக்குதா? இதனால என்ன வளர்ச்சி வரும் சொல்லுங்க? இதனால வளர்ச்சி வரும்னா நீ வந்த போய் செஞ்சிருக்கலாம்ல. நீங்க இதுல என்ன வளர்ச்சி வரும்? ஒரே நாடு ஒரே தேர்தல என்ன மாறுதல் வரும்? என்ன வளர்ச்சி வரும்? என்ன மாதிரி பணம் மிச்சமாக அதை விளக்கி சொல்லுங்க. இப்படி மிச்சமாக அப்படி ஏதாவது இருக்குதா?
தம்பி இதெல்லாம் சும்மா வேலை இல்லாத வேலை தம்பி, அப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம அதை குறித்து பேசுறதுக்கான சூழலை தள்ளுறது, இருக்கிற குறைகளை கவனிக்க விடாமல் வேற பக்கம் மக்களை திசை திருப்பி விடுறது, இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து நிறுத்துறது. இதுக்கு தான் பயன்படும், வேற எதுக்கு பயன்படும்? அமித்ஷா இன்னொன்னு சொல்லியிருக்காரு சார், நீங்க திசை திருப்புன்ற வார்த்தை சொன்னதால திமுக வந்து மக்களுக்கான வளர்ச்சி தடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு மும்மொழி கொள்கை அப்படின்னு டைவர்ட் பண்றாங்க. சரி, திமுக இங்க வளர்ச்சியை தடுக்குது, நான் ஏற்கிறேன். நீங்க என்ன வளர்ச்சியை கண்டீங்க? 10 ஆண்டுகள் முழுமையா நிறைவுற்று 16வது ஆண்டுல கால் எடுத்து வச்சு நீங்க போற நீங்க இப்ப என்ன வளர்ச்சியை கண்டீங்க? பசி இல்லாத பாரதம் அப்படின்னு திட்டம் இருக்கா? சொல்லுங்க. கிளீன் இந்தியா கொண்டு வந்தீங்க, கிரீன் இந்தியா இருக்கா? புவி வெப்பமாகுதுன்னு தெரியுது, குளோபல் வார்மிங்கிறீங்க, எல்லாம் தெரியுது, பருவநிலை மாறுதுங்கிறீங்க. அது காரணம் என்ன? மாறிச்சா நம்ம மாற்றணுமா? புவி வெப்பமாகுதா ஆக்கணுமா? அது காரணம் என்ன? அதை நிவர்த்தி செய்ய, அதை களைய ஏதாவது திட்டம் இருக்கா? சொல்லுங்க. ஏதாவது இருக்கா? பசியோடு பல கோடி கணக்கான குழந்தைகள் உறங்க போறாங்க. அது பசி இல்லாத ஒரு பசியோடு என் தேசத்தின் குழந்தைகள் உறங்க செல்ல மாட்டார்கள் அப்படின்னு அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? எல்லாருக்கும் கல்வியை கொடுத்துட்டீங்களா? சரியான சமமான கல்வி வந்து சேர்ந்துச்சா? நீங்க வேற நாட்டின் பிரதமர் ஐயா மோடி வரும்போது அவர் சொன்ன வாக்குறுதி 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னாங்க. கொடுத்து முடிச்சிட்டீங்களா? முடிக்கப்பட்டுருச்சா? அப்புறம் எது ஒன்று சரியா இருக்கு? நீங்க வளர்ச்சின்னு பேசுங்க. நீங்க ஆட்சி செய்யற மாநிலங்களை வளர்ச்சியை கண்டுட்டீங்களா? இந்தியா வளரும் நாடுகள் பட்டியலே இல்லை, அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா? இருக்கா? பசியோடு இருக்க நாடுகளின் குறியீடுல இந்தியா எத்தனை இருக்கு? ஏதாவது சொல்லாதீங்க தம்பி. எப்படி பார்த்தாலும் அது நல்ல முடிவு தான், நான் வரவேற்கிறேன். ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க கட்சியிலிருந்து போன கட்சி செய்த இது போதும், அப்படிலாம் இருக்கிற ஆளுங்க மாதிரி எங்களை பார்த்தா தெரியுதா? அவங்க நினைக்கிறாங்க என்னை சிதைக்கிறதா நினைச்சு எங்க கட்சியை செதுக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிவு பண்றாங்க, இவனை நம்பும் போது இவன் உனக்கான ஆள் இல்லை, இவன் உனக்கு விசுவாசமா இல்லை, இவன் நல்லவன், இவனை நம்பாத, இவன் உன் ஆள் இல்லை நம்பாதன்னு. எனக்கு தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு தெரியுது. அவன் போயிடறான்ல, ஆஹா இவன் நம்பலாம், நான் நம்பி இருந்தமாடா அப்படின்னு. அது எனக்கு நல்லதான் செய்யறாங்க, அதை நான் வரவேற்கிறேன். வேற முக்கிய பிரமுகர்கள்லாம் அந்த கட்சியிலிருந்து விலகி காவேரிக்காக விளையிறாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா பாஜக முக்கிய பிரமுகர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னாதானே தெரியும். இப்ப நான் சொல்றேன், போனவங்க யாரும் முக்கிய பிரமுகர்கள் இல்ல, வேற யாராவது இப்ப இருக்கிறவங்க தான் முக்கிய பிரமுகர்கள். இப்ப வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தொடர்ந்து இது போல தாக்குதலுக்கு அது தொடரக்கூடாது, அது கண்டிக்கத்தக்கது. அது தம்பியுடைய கட்சி நிகழ்வுல நடந்தது, வருத்தமா இருக்கு. அது இனி வரும் காலங்களில் அதை தவிர்த்துக்கணும், அந்த மாதிரி நடக்கூடாது. தமிழ்கால அது தம்பியா ஒரு தம்பியே இன்னொரு தம்பி சொல்றாரு, அதை வரவேற்போம். எதிர்காலம் நல்லா இருக்கட்டும், தமிழகத்திற்கு நிறைய நல்ல எதிர்காலம் வந்தால் சரிதானே, மகிழ்ச்சி தானே. அவர் அந்த கட்சியில் இருக்கிறவரு, இப்ப நீங்க இப்ப என் தங்கச்சி இருக்கு, தமிழகத்தின் இருண்ட காலம் எங்க அண்ணன் சொல்லுமா? நீங்க சொல்லுங்க. இருப்பா, கேளுங்க. அந்த கட்சியில் இருக்கிறாரு, அவரு என்ன சொல்லுவாரு? தமிழகத்தின் எதிர்காலம் எங்கள் தலைவர் தான், அப்படிதானே சொல்லுவாரு. அவரை சந்திக்கும் போது ஏன் நீங்க அங்க இருக்கும்போது அவரை சொல்லல, இப்ப இங்க இருக்கும்போது இவரை சொல்றீங்கன்னு கேளுங்க. எல்லாரும் வாயாவும் என்னைய ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், குரல் கலைஞர் மாதிரி ஆக்காதீங்க. என்னடா தங்கச்சி, எல்லாருக்கும் அண்ணனே பேச முடியாது. வேற தொடர்ந்து தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருது. அந்த பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கான எதுவும் செய்யாது, எதுவும் செய்யாது. வேற ஏதாவது இருக்கா? அந்த குற்றங்கள் நடைபெறதுக்கான காரணமே அவங்க தான். நிறைந்த மது போதை, பள்ளி பிள்ளைகள் எல்லாருக்குமே வாசல்ல கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது, அது அவங்களுக்கு தெரியும். இந்த கணக்கில்லாத போதை நிறைந்த தமிழகமா மாறிடுச்சு. அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதை பேசாதீங்க, அதை தடுக்க மாட்டாங்க, முடியாது இவர்களால. வேற ஏதாவது